ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் தான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீக்விலோட ரெட்டினால் நைட் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரெட்டினால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு க்ரீமாக. நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து என்றைக்குமே இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நைட் க்ரீம், அதுவும் ரெட்டினால் இருக்கிற நைட் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னோட ஏஜிங்கை வந்து கம்மி பண்ணலாம். இது நைட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரீக்வலோட ரெட்டினால் நைட் க்ரீம். இது உங்களுக்கு வந்து டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 0.01% ரெட்டினால் தான். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப். இது டெய்லியும் நைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக எடுத்து உங்கள் என்டையர் ஃபேஸை வந்து கவர் பண்ணாலே போதும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கிராம்ஸ் வந்து வருது. உங்களுக்கு 395 ருபீஸ்க்கு வந்து வருது. உங்களுக்கு எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதோட க்ரீம் பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு உங்களுக்கு ஒரு காஸ்மெட்டிக் ஃபேஸ் க்ரீம் மாதிரி இருக்காது. ஒரு கெமிக்கல் க்ரீம் மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல மசாஜ் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. நல்லா மசாஜ் கொடுக்கணும். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு எவ்ரிடே நைட் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். அண்ட் மார்னிங்கில் வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு சிடிஎம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இது ஜஸ்ட் லைட்டாக எடுத்திங்கன்னா போதும். நிறைய எடுத்துடக்கூடாது. நிறைய எடுத்தால் என்ன ஆகுனா உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரைனஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. பிகாஸ் வந்து அது வந்து உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பழைய ஸ்கின் எல்லாமே அது வெளியே வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ தட் உங்களுக்கு புது ஸ்கின் வரும். அதுதான் உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் கூட. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கனாலே உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினால் அப்படிங்கிறது வந்து ட்ரெட்டினாயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 0.025% இருக்குது, 0.50% இது மாதிரி நிறைய பர்சன்டேஜஸ் வந்து இருக்குது. பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே வந்து கம்மி பர்சன்டேஜில் தான் வந்து எடுத்துக்கணும். அண்ட் நைட் மட்டும்தான் கண்டிப்பாக இது நைட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மாய்ஸ்சரைசரும் அண்ட் சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது. அது என்ன ஒரு சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் நல்லது. பட் சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் வந்து இது யூஸ் பண்ணும்போது வச்சுக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து உங்களுக்கு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் வந்து உரியும். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் இருக்கணும். இல்லைன்னா உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட். ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு 10 நாளில் கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு 3 to 4 months நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுமே அப்படி தான். ரெட்டினால் வந்து நீங்கள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் 0.025 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இன்னுமே வந்து சீக்கிரமாக கிடைக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இதை யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஆன்டி ஏஜிங் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும்.